ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் எப்பேற்பட்ட யோக பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த தை மாதம் அப்படிங்கிறது பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் அப்படின்னா ஒரு சாதகமான மாற்றங்களையும் எதிர்பார்த்த வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. சரிங்களா? அப்போ அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா விருச்சிக ராசி அப்படின்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமும் அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும் கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த தை மாதத்தில் எங்கே நின்று பயணம் செஞ்சு சஞ்சாரத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க. உங்களோட ராசிநாதன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியம் வீரியம் சகோதர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்படி சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிநாதன் சுய ராசிக்கு உண்டான விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான். சரி, அதாவது 1க்கும் 6க்கும் உடையவர் தான் இந்த செவ்வாய் பகவான். இந்த 1க்கும் 6க்கும் உடையவர் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பார்க்கும் 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். அப்போ செவ்வாய் பகவான் மட்டுமே அந்த மகர ராசியில் பயணம் செய்கிறாரா இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லைங்க. செவ்வாய் பகவானோட சேர்த்து 4 கிரகங்கள் பார்க்க அந்த இடத்துல பயணம் செஞ்சிட்ருக்குறது. அப்படி பயணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்ல போனால் 1, 2 கிடையாதுங்க, 4 விதமான யோகங்கள் ராஜ யோகங்கள் காத்துட்ருக்குதுங்க. அந்த 4 விதமான ராஜ யோகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் ராஜயோகம் அப்படிங்கிறது சதுரகிரி யோகம். சரிங்களா? 2வது யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சூரிய மங்கள யோகம். சரிங்களா? 3வது யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுக்கிர மங்கள யோகம். 4வது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதுங்க. சரிங்களா? இந்த 4 விதமான யோகங்கள் இருக்குது. இந்த 4 விதமான யோகங்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் சாதகமாக அல்லது பாதகமாக அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல அந்த 3ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்கள் நிற்கிறது இல்லைங்களா, ஒவ்வொரு கிரகத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போது உங்களுடைய விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்துல போய் நிற்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் 3இல் நின்றால் சத்ரு ஜெயம், அதாவது எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறார். சரிங்களா? உங்களோட ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் நிற்கும்போது அதே போல் ரொம்பவும் நீங்கள் அதிகப்படியாக தைரியமாகவும் வீரியமாகவும் இந்த மாதம் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய சகோதரி மேலே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க மேலே அதிகப்படியான பாசத்தையும் பற்றுதலையும் காட்டுவீங்க. சரிங்களா? அதே போல் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பகவான் அந்த 3ஆம் இடத்தை நிற்கக்கூடிய முருகப்பெருமான் மேலே உங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் கொடுக்கும். முருகனை அதிகப்படியாக நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக அந்த கட்டத்துக்குள்ளே நிற்கக்கூடிய கிரகத்தில் இன்னொரு கிரகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவன், அதாவது கலஸ்தர ஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதிகள் தான் இந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போது அந்த சுக்கிர பகவான் 3இல் சஞ்சாரம் செய்தால் நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்க 3ஆம் இடத்துல நிற்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன சௌக்கியத்தை ஏற்படுத்துவார். சௌக்கியம் என்ன? சுகம், நன்மை, நல்லதை கொடுப்பார். சரிங்களா? அப்போ சுக்கிர பகவானால் உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது.
சரிங்களா? அப்போ அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக புதன் பகவான் அந்த கட்டத்தில் பயணம் செய்கிறார். அப்போ அந்த புதன் அப்படிங்கிறவர் யாருன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு 8க்கும் 11க்கும் உடையவர் தான் இந்த புதன் பகவான். அந்த 8க்கும் 11க்கும் உடைய புதன் பகவான் 3ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசாங்க பயம், சத்ரு பயம் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? என்னது அரசாங்கத்தினால பயம் அப்படின்னா என்னென்னு, நாம் ஏதாவது தவறு செய்வோம், இல்லை ஒரு 2 வீலரில் போவோம் வருவோம், நம்மகிட்ட ஹெல்மெட் இருக்காது, லைசன்ஸ் இருக்காது, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்காது, 4 வீலரில் போவோம், சீட் பெல்ட் போடாமல் போவோம். இந்த மாதிரியான அரசாங்க சம்மந்தப்பட்ட பயத்தை ஏற்படுத்தும் இந்த தை மாதத்தில் புதன் பகவான். அதே போல் சத்துருக்கள் பயம் அப்படின்னா சத்துருக்கள்னால, அதாவது உங்களுடைய எதிரிகளால் கண்ணுக்கே தெரியாமல் யாராச்சும் யார் மூலத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற பயத்தை உங்கள் மனசுக்குள்ளே உருவாக்குவாங்க. சரிங்களா? அப்போ அதனால் நீங்கள் உங்களை தற்காலிகமாக எச்சரிக்கைப்படுத்தி நீங்கள் உங்களை நிதானமாக பத்திரப்படுத்தி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரிய பகவானுங்க. அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானமும் கர்மஸ்தானாதிபதியுமான அந்த 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தில் நிற்கிறாருங்க. சூரியன் 3இல் நின்றால் எப்பேற்பட்ட பலன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதிய விதமான பதவிகள் கிடைக்கும். அது வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வசிக்கக்கூடிய ஊருக்குள்ளவாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் உங்களுக்கு புதிய விதமான பதவிகள் கிடைக்கும். சரிங்களா? தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான். சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகம் அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன் என்னங்கிறது பார்த்துட்டோம், கோச்சார பலன். ஆனால் ஒவ்வொரு கிரகத்துக்கு இணைவுனால் ஒரு யோகங்கள் மாறும் இல்லைங்களா? அந்த யோகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போதுங்க உங்களுடைய அந்த கிரக இணைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, முதலாவது சூரியன் செவ்வாய் கிரகச்சேர்க்கை. அந்த சூரியன் செவ்வாயினுடைய கிரகச்சேர்க்கை அப்படின்னா என்ன, அதுக்கு பேர் தாங்க சூரிய மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த 2 கிரகச்சேர்க்கை உங்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அதிகார பலம், சவாலான காரியங்களை துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள். எப்படிங்க? அதிகார பலம், சவாலான காரியங்களை துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் கை பணியிடத்தில் ஓங்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் தொழிலாளியாகவே இருந்துட்டாலுமே கூட இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் முதலாளிக்கு மேலே உங்களோட கை ஓங்கி நிற்கக்கூடிய அளவில், அந்த இடத்துல உங்களுக்கு பெருமை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குங்க இந்த மாதம். இந்த சூரிய மங்கள யோகம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, சூரியனும் செவ்வாயும் ஒரு கட்டத்தை சேர்ந்துருக்கிறதுனால உங்களுடைய கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கணும். கோபத்தை குறைச்சிக்கணும், நிதானமாக பேசணும். நிதானமாக நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை. இல்லை அப்படின்னா உங்களோட கோபமே உங்களுக்கு ஒரு கெட்ட ஒரு பாதிப்பாக உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்குதுங்க இந்த சூரிய மங்கள யோகம். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா, சுக்கிரனும் புதனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் அது என்ன உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண யோகத்திற்கு இணையான அப்படிங்க, லக்ஷ்மி நாராயண யோகத்திற்கு இணையான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சுக்கிரன் புதன் இணைவு. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களோட பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். சரிங்களா? உங்களோட பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். சரிங்களா? ஊடகத்துறை, எழுத்துத்துறையில் இருப்பவங்க உங்களுக்கு எப்படி, ஊடகத்துறையிலும் எழுத்துத்துறையிலும் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்கள் பேச்சால் நீங்கள் அவங்களை கவர்ந்து நீங்கள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மேல் மட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்குண்டான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்திற்கு இணையான யோக பலன்களை உங்களுக்கு இந்த இந்த சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இது கிரக இணைவுகளோட பலன்கள். சரிங்களா? பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் உங்களுக்கு எப்படி இருக்கும், விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலையில் செல்வாக்கு உயரும்,
புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகளில் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எப்படிங்க? பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? அப்போது இந்த தொழில் அப்படிங்கிறது பார்க்க இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, தொழில் சார்ந்த வகையில் இந்த ஒரு காலகட்டத்தை இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சாதகம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கே தவிர பாதகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு இடம் மாற்றங்கள் உருவாகும். தொட்டதெல்லாம் உங்களுக்கு தொடங்கும். எப்படிங்க? தொழில் விஷயத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் உங்களுக்கு தொடங்கும். சரிங்களா? அப்போது அதே போல் பார்க்கும்போது பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வலுவான ஒரு மாதமாக பொருளாதாரத்தை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு வலுவான ஒரு மாதம்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வெளியில் பணம் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வராத கடன் கூட உங்களுக்கு சேரும். சரிங்களா? நீங்கள் கடன் வாங்கி இருந்துட்டாலும் அந்த கடனை அடைச்சிருவீங்க. நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை நீங்கள் அடைச்சிருவீங்க. புதிய வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொருளாதார சம்மந்தப்பட்ட நிலைகள் உங்களுக்கு இந்த அளவில் இருக்கும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பிள்ளைகளுடைய கனவுகளை நீங்கள் நனவாக்குவீங்க. பிள்ளைகளோட கனவுகளை நீங்கள் நனவாக்குவீங்க. உறவினர் வருகையால் வீடு களை கட்டும். குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய குடும்பம் களை கட்டுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சரிங்களா? அதே போல் இந்த தை மாதத்தில் காதல் பண்ணக்கூடியவங்க காதலர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பச்சை கொடி காட்டுவாங்க. வீட்டில் எப்படி பச்சை கொடி காட்டுவாங்க. லவ் பண்ணுறேங்க, நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லை இந்த பையனை தாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா சரிப்பா நீங்கள் பண்ணிக்கோங்க, நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பச்சை கொடியை காட்டுவாங்க லவ் பண்ணக்கூடியவங்களுக்கு. சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோர்வு இருக்கும், வயிறு வலி இருக்கும், வயிறு உபாதைகள் இருக்கும், சோர்வுகளை கொடுக்கும், வயிறு உபாதைகள் ஏற்படுத்தும். சரிங்களா? அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய திருமண முயற்சியில் இருந்த தடைகள் அத்தனையுமே உங்களுக்கு நீங்கும். உங்களுடைய திருமண முயற்சியில் இருந்த தடைகள், இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு விலகும். அதனால் திருமணம் வெற்றிகரமான காரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. சரிங்களா? இந்த தை மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 127ங்க. அதிர்ஷ்ட எண் 127ங்க. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஊதா மற்றும் அடர் சிவப்பு. ஊதா மற்றும் அடர் சிவப்பு அதிர்ஷ்ட நிறம். சரிங்களா? நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனை வழிபடணுங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனை வழிபடணும். அது போக கால பைரவரை வணங்கணும். கால பைரவரை வணங்கணும். சரிங்களா? அப்படி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் அத்தனையுமே ஜெயத்தை கொடுக்கும், வெற்றிகள் உண்டாகும். சரிங்களா? இதுதாங்க விருச்சிக ராசிக்காரர்களுடைய இந்த தை மாத பலாபலன்கள், ராசி பலன். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நன்றி, வணக்கம்.